தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் குரல், தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி வருவதை இந்த செய்தி தொடர்பு உங்களுக்கு விளக்குகிறது. ஆம், ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டின் பல முறை முதல்வராக இருந்தவர் மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவின் ஆதரவு நிலை கொன்ற ஒரு தலைவராக அவர் பார்க்கப்பட்டார். பிரதமரை சந்திப்பது, நாடாளுமன்ற தலைவர்களோடு நெருக்கமான உறவை கொண்டிருப்பது அவர் கடைசி கால நடவடிக்கைகளில் கட்சி முழுமாற்றம் அடைந்ததாக பலராலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வலுக்கட்டாயமாக அவர் வெளியேற்றப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டது. கடைசியில் அவர் கட்சியில் தொடர் தாக்குதலை நடத்தியும் சட்ட போராட்டங்களை நடத்தியும் மௌனமாகி போனார் என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் இன்றைக்கு அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில், ஏறிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என்று அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களின் செயல்பாடை கண்டித்திருக்கிற கடம்பூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையான அறிக்கை வெளியிட்டிருப்பது பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. இது குறித்து திரு ஓ பன்னீர்செல்வம் சற்று முன்னர் வெளியான அறிக்கையில், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவரின் மறைவிற்கு பின்பு 4 முறை, அதாவது 20 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் அமர்த்திய அந்த பெருமைக்குரியவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்ற மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக உயர்த்திய பெருமையும் அம்மா அவர்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி தொடர்ந்து 2வது முறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைத்த பெருமைக்குரியவர் அம்மா அவர்கள். இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உச்சநிலைக்கு அழைத்து சென்ற அம்மா அவர்களை குறை சொல்லும் விதமாக பாரதிய ஜனதா கூட்டணி முறிவு என்ற வரலாற்று பிழையை அம்மா அவர்கள் செய்துவிட்டார்கள் என்று அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திரு கடம்பூர் ராஜு அவர்கள் கூறியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று திரு ஓ பன்னீர்செல்வம் முதலாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான குரலை அவர் பதிவு செய்திருக்கிறார். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நலன் கருதி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகியதால் 2001ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. அம்மா அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். இந்த வரலாறு கூட தெரியாமல் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருப்பது அவரின் அறியாமையின் வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் கூட திரு பன்னீர்செல்வம் தன் காட்டமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அம்மா அவர்கள் செய்தது வரலாற்று பிழை அல்ல, அது ஒரு வரலாற்று புரட்சி என்று குறிப்பிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர அம்மாவின் அந்த முடிவுதான் வழிவகுத்தது. ஆனால் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்ட, அமைச்சராக்கப்பட்ட திரு கடம்பூர் ராஜு அவர்களின் பேச்சு மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பதை அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மோடியா இந்த லேடியா பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு
37 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற காரணமாக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை திரு கடம்பூர் ராஜு அவர்கள் குறை சொல்வதை பார்க்கும்போது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது. அம்மா அவர்களை குறை சொல்வதென்பது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதை போன்றது. ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என்பதை உணர்ந்துதான் இந்த செயலுக்கு திரு கடம்பூர் ராஜு மிக விரைவாக, அதுவும் பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் தான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் இதற்கு தக்க பாடத்தினை தமிழக மக்கள் உரிய வேளையிலே புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது தமிழ்நாட்டில் அம்மா அவர்களுடைய ஆட்சியை வரலாற்று பிழையாக அவரிடத்தில் அரசியல் படித்துக் கொண்ட திரு கடம்பூர் ராஜின் செயல் அதிமுகவின் அனைத்து தொண்டர்களையும் கடுமையான அளவிலே கொதிப்படையும் நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவின் எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கும் இடையில் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இல்லை என்றும், அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அனைவரும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதையும், எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு சிக்கலில் சிக்குண்டு தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் என்றும் பலர் கூறுவதை ஓ பன்னீர்செல்வத்தின் அறிக்கை தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவின் நெருக்கமான தோழமை கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அடையாளப்படுத்தப்பட்டவர். பாஜகவோடு நாங்கள் கொண்ட உறவு, குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்ட உறவு ஒரு வரலாற்று பிழை என்பதை அவர் சொல்வது இவர் தற்போது ஆம், அது ஒரு பெரும் வரலாற்று பிழை என்பதை பாஜகவுக்கு எதிரான குரலாக அவர் தமிழ்நாட்டில் வலிமையாக பதிவு செய்திருக்கிறார். அம்மா பாஜகவோடு அக்கூட்டணியை முறித்ததால் தான் அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடிந்தது என்பதும், மோடியா இந்த லேடியா பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு 37 தொகுதிகளில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்றதையும் கூட திருப்பி பதிவு செய்திருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது என்பதை கூறி, நெடுதூர பயணத்தில் பாஜகவோடு நாங்கள் தற்போது இல்லை என்ற ஒரு செய்தியும் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பதிவு செய்திருக்கிறார். இதுவரை பம்மி சென்றதாக அறியப்பட்ட திரு பன்னீர்செல்வம் தற்போது பாயும் செல்வமாக அவர் மாறியிருக்கிறார். அவர் என்னதான் இருந்தாலும் தன்னை அடையாளப்படுத்திய தன் தாய் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதுவும் அடையாளமில்லாத கடம்பூர் ராஜு அவர்கள் இப்படி வரலாற்று பிழை செய்தவர் என்று அவர் மரணத்திற்கு பின்பு அவரை விமர்சித்ததை எந்த ஒரு அதிமுக தொண்டனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டில் அதிரடியாக மக்களின் மன பதபதைப்பாக இருக்கிறது. பொதுமக்கள் என்ன நினைத்தாலும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை இன்றும் அம்மா அம்மா என்றுதான் அழைத்து கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில், அவர் இந்திய வரலாற்றில் தேசிய அரசியலில் பெரும் ஆளுமையாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவின் மிக முக்கிய தலைமைகள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்து கதவை தட்டி காத்திருந்த காலங்களெல்லாம் போக, இன்றைக்கு டெல்லிக்கு காவடி தூக்கும் நிலைக்கு ஏன் இவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்ற அறிவுசார் கேள்வியும் மற்ற கட்சிகளை தாண்டி அதிமுக தொண்டர்களிடத்தில் வலிமையாகத்தான் இருக்கிறது. இந்த கேள்விக்கு அதிமுகவில் எந்த தலைவர்களையும் நாம் சேர்க்க மாட்டோம். நானே வாழ்வில் அனைத்தும், நானே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு
சமமான ஒரு தலைவன் என்று தமிழகம் முழுவதும் எடப்பாடியினுடைய அந்த பயணம் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும் என்பதுதான் பன்னீர்செல்வத்தின் பதபதைக்கும் குரலாக பார்க்கப்படுகின்றது. உண்மையில் அதிமுக தொண்டர்கள் தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை விரும்பவில்லை என்று, அது இயற்கையான கூட்டணியும் இல்லை என்று அவர்கள் கூறுவது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல, அடிமனதின் குரல் என்பதுதான் தற்போது வீதிக்கு வந்திருக்கிற உண்மை நிலையாக இருக்கிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.